செல்வங்களே, செல்லங்களே, என் உடன்பிறப்புகளே, வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா வானத்தையே காட்டுன்னு பேசின்னு இருக்கிறீங்கோ? ஆம், அன்றொரு நாள் நான் கேலாக்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே நடந்த ஸ்டார் வார் இவைகளை பார்த்துவிட்டு வந்தேன் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? அப்போது ஒரு குழந்தை என்னை பார்த்து கேட்டது, தாத்தா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஒரு கேலாக்சி என்ற தியேட்டரில் போயிட்டு ஸ்டார் வார் என்ற திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்தேன் என்று உண்மையை கூறினீர்கள். எங்களுக்கு உங்கள் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டது. தாத்தா பொய் சொல்லவில்லை, உண்மையை தான் சொன்னார். ஒரு திரைப்பட அரங்கத்திலே பார்த்த திரைப்படத்தை பற்றி தான் சொன்னார் அவர். அப்படி என்று உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு ஆசையெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நான் தான் கேட்டேன் உங்களை, தாத்தா நீங்கள் கேலாக்சி தியேட்டர் இந்த நடந்த சம்பவத்தை படத்தை பற்றி சொன்னீங்க. தாத்தா, சும்மா ஆசைக்கு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் உண்மையிலே ஒரு வீரனாக இருந்தால் கேலாக்சி எங்கே இருக்கிறது? கேலாக்சி என்றால் என்ன என்று சொல்லுங்களே பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் பல வான்வெளி ஆராய்ச்சிகளை பற்றி கூறியிருக்கிறீர்கள், உங்களுடைய கற்பனைகளை கூறியிருக்கிறீர்கள். எப்போ நீங்கள் கற்பனை என்று சொல்லிவிட்டீர்களோ அங்கே நாங்கள் கேட்பதற்கு ஒன்றுமில்லை. கற்பனையே நிஜமாக இருக்கலாம். ஓகே, கற்பனையாகவே இருக்கட்டும். நீங்கள் உண்மையான கேலாக்சியை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் கேலாக்சியை பார்த்துருக்கிறீர்களா? கேலாக்சி எங்கே இருக்கிறது? அது எதனால் செய்யப்பட்டது? இப்படியெல்லாம் என்னிடம் பல கேள்விகள் இருக்கிறது. அதையெல்லாம் உங்களிடம் கேட்கிறேன், சொல்லுங்களே பார்க்கலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள். நானும் உடனடியாக எதையோ ஒரு கற்பனை வடிவத்தில் சொல்லிவிடலாம் என்று யோசித்தேன். எப்போ நீங்களாம் என்னை நம்பினீங்களோ அப்போ நான் சில உண்மைகளை தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த தப்பு களையும் நான் தப்பான கருத்துக்களையும் உண்மைக்கு மாறானதை சொல்கிறதுக்கு நான் பிரியப்படலை. அதனால் நான் சொன்னேன், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்னு மற்ற வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன் அல்லவா? இப்போது அதை பற்றி சொல்லலாமா என்று யோசிக்கிறேன். சிறிதளவு சுருக்கமாக சொல்லட்டுமா? கேலாக்சி என்றால் அது நட்சத்திரங்கள் என்று கூறலாம். தாத்தா, கேலாக்சியை நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறீர்களே தாத்தா? ஆம், சொல்கிறீங்களே. பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், பல கோடிகள் அடங்கிய நட்சத்திரங்கள், ஏன் பல பில்லியன்ஸ் எண்ணிக்கை கொண்ட நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே ஒரு இடத்தில் சேர்ந்து கொண்டு காட்சி அளிக்கிறது. அது எப்படி சேர்கிறது என்றால் அது காந்த சக்தியினால், இழுக்கும் சக்தியினால்
கிராவிட்டி அதுக்குள்ளே உள்ள கிராவிட்டி பவரினால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. அங்கங்கே ஒரு சிறு கூட்டம், அங்கேருந்து பெரிய கூட்டம், அங்கேருந்து நடுக்கூட்டம். தாத்தா நான் சின்ன கூட்டம், நடுக்கூட்டம், பெரிய கூட்டம்ன்றீங்க. ஆம் செல்வங்களே, நான் போர்டிங்கில் படிக்கும்போது நாங்கள் நிறைய ஒரு 100 பேர் கிட்டே இருந்தோம். அதில் வயசு, உயரம் இவைகளை வைத்துக்கொண்டு இது சின்ன கூட்டம், இன்னும் சின்ன பசங்களில் ஒரு சின்ன கூட்டம்னுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறவங்கள நடுக்கூட்டம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறவங்கள வந்து பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் போர்டிங்கில். அதை வச்சுக்கின்னு இப்போ சும்மா சொல்கிறேன். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பாருங்கள், தானார்ந்து பாருங்கள். வானத்தில் மேகங்களை நீங்கள் உங்களால் காண முடிகிறது. பாருங்கள், சில இடத்துல கொஞ்சம் மேகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இடத்துல கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் இடத்துல கொஞ்சோண்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன கூட்டம் கூட்டமாக இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்குத்தான் கேலாக்ஸி என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், அவைகள் தான் கேலாக்ஸி. உங்களுக்கு அந்த கேலாக்ஸி இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்ட வேண்டுமே என்றால் இரவு நேரத்தில் வெளியே வாருங்கள், நட்சத்திர கூட்டங்களை பாருங்கள். சில இடத்துல கொஞ்சம் நட்சத்திரம், இன்னும் இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக நட்சத்திரம், இன்னும் இடத்துல அப்படியே வரிசையாக இருக்கிற மாதிரி நட்சத்திரங்கள், இவைகளை உங்களால் காண முடியும். இவைகள் தான் கேலாக்ஸி. எஸ், கேலாக்ஸியை உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே பாருங்கள், இரவு நேரத்தில் பாருங்கள், இந்த நட்சத்திர கூட்டங்களை பாருங்கள். உங்களுக்கு நான் இப்பொழுது கேலாக்ஸியை காட்டிவிட்டேன் அல்லவா? அன்றைக்கு ஒரு வீடியோவில் அணுக்களை கடவுளை பார்த்து